சினிமால வந்து பாத்தீங்கன்னா காட்டுவாங்க இந்த குழாய் சண்டை, தண்ணி எடுக்கும்போது குழாய் சண்டை வந்து சண்டை பிடிப்பாங்க. அது மாதிரி இருக்குது ஐயா. பாக்குறவங்க வந்து கற்கள் போட்டு சிரிப்பாங்க. பெண்கள்கிட்ட அடி வேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. உங்களுடைய இளங்குமரன் எம்பி என்றது ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு கார்ல மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாது ஒரு வைத்தியரா, ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இலங்கையில சனத்தொகை வைத்தியர் அண்ணா சொல்றாரு இளங்குமரன் அண்ணாவுக்கு கொஞ்சம் அப்செட்டா. அதாவது 2,20,00,000 மக்களை வந்து 2,20,000 மக்கள் என்று சொல்லிட்டேராம். இன்னும் கொஞ்சம் சொல்றாரு இந்த விபத்துக்குள்ளானதுக்கு பிற்பாடு கொஞ்சம் அவருக்கு அப்செட்ன்ற மாதிரி கேட்கிறேன். ஐயா இதா பிரச்சனை. சரி இளங்குமரன் அண்ணா தான் என்ன சொல்றாரு என்று பார்த்தா, வைத்தியர் வந்து படிக்கும்போது பொம்பளை பிள்ளைகள்ட்ட அடி வாங்கினேராம். அந்த பொம்பளை பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்காங்களா? ஐயா உங்க 2 பேருக்கும் தனிப்பட்ட ரீதியா ஏதாவது தாக்குதல் செய்யணுமா? நீங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ரூம் ஒன்று புக் பண்ணி 2 பேரும் என்னண்டாலும் அடிப்படிப்படுங்க. பள்ளிக்கூடம் போகக்கூடிய மாணவ மாணவிகள், பெரியவங்க, அம்மா அப்பா, வயசு போனவங்க எவ்வளவு பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. நான் உங்க 2 பேர்கிட்டையும் கேட்கிறேன், நீங்க 2 பேரும் இப்ப மக்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? முதலாவது வைத்தியர் எடுத்துக்கொள்வோம். இந்த வைத்தியசாலைகள்ல நடக்கிற முறைகேடுகள் எல்லாம் வந்து நிறைய குற்றம் சாட்டுங்க. அதுக்கு தீர்வு கிடைச்சிருச்சா? சத்தியமூர்த்தி ஐயா இன்றைக்கும் வேலை செஞ்சு கொண்டுதான் இருக்கு. அந்த அதிகாரத்தை நீங்க எல்லாருமே துஷ்பிரயோகம் பண்றீங்க. இதுதான் உண்மை. மக்களுக்காக எங்கட சமுதாயத்துக்காக வந்து ஏதாவது மாற்றத்துக்காக உழைக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அங்க தெற்குல போய் பாருங்க, சிங்கள மொழி பேசக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்களோட கிராமத்தை, அவங்களோட மாவட்டத்தை, அவங்களோட தேசத்தை, அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற மில்லியன் கணக்கான பணத்தை, குடிக்கிறதுக்கான தண்ணி விஷயத்தை, எவ்வளவோ திட்டங்களை பாடுபட்டு உழைச்சு கொண்டிருக்கிறாங்க. நவீனமயமாக்கல் படக்கூடிய விஷயத்துக்கு வந்து அவங்களோட தேசத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ விஷயத்துக்காக உழைச்சு கொண்டிருக்காங்க. ஆனா நீங்க சொந்தங்களுக்கு வணக்கம், ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். இப்ப நீங்க பாத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், வைத்தியர் அண்ணாவும் இளங்குமரன் அண்ணாவும் இந்த யாழ்ப்பாணத்துல ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்துச்சு தானே, அதுல கடுமையான ஃபைட், கடுமையான வாக்குவாதம். என்னத்துக்காக? எங்கட அம்மா அம்மாரெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பிள்ளைகளை காணாமலாக்கப்பட்டவங்க அப்படின்னு வருஷ கணக்கா கவன ஈர்ப்பு போராட்டம், சாப்பிடாம போராட்டம் பண்றாங்க. அந்த உணர்வு அதுக்காக ஃபைட் பண்ணிருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்ல, அதுக்கெல்லாம் இல்ல. அப்ப வேற என்னத்துக்காக? கையெட்டி விகாரை, எங்கட மக்களினுடைய பூர்வீக மண்ணுல கையெட்டி விகாரை ஒன்றும் கட்டிட்டாங்க சட்டவிரோதமா, 2வதும் திறந்துட்டாங்க. அப்ப அதுக்காக குரல் கொடுத்திருக்காங்களா? அதுக்காக ஃபைட் பண்றாங்களா? அதுவும் இல்ல. அப்படியும் இல்ல. எங்கட தங்கச்சிமார் தம்பிமார் எல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாம பட்டதாரிகளா வந்து நடுத்தருவுல வீதியில போராடுறாங்க. அதுக்காக குரல் கொடுத்திருக்காங்களா? அதுவும் இல்ல. அப்படி வேண்டாம். எதுக்காக? இல்லாட்டி பொருளாதாரம் சீர்குலைஞ்சு போய் இருக்குது, அரிசியோட விலை, மாங்காட விலை, தேங்காட விலை, பிஸ்கட்ல விலை, இப்படி சொல்லிக் கொண்டே போலாம், பப்படத்துல விலை எல்லாமே வானத்தை தொடுது. அதுக்காக ஏதாவது ஃபைட் பண்றாங்களா? இது எதுக்கும் இல்ல. இதெல்லாம் மக்களோட பிரச்சனை தானே. ஆனா அவங்க 2 பேரும் எதுக்காக சண்டை பிடிக்கிறாங்கடா? வைத்தியர் அண்ணா சொல்றாரு இளங்குமரன் அண்ணாவுக்கு கொஞ்சம் அப்செட்டா. அதாவது 2,20,00,000 மக்களை வந்து 2,20,000 மக்கள் என்று சொல்லிட்டேராம். இன்னும் கொஞ்சம் சொல்றாரு இந்த விபத்துக்குள்ளானதுக்கு பிற்பாடு கொஞ்சம் அவருக்கு அப்செட்ன்ற மாதிரி கேட்கிறேன். ஐயா இதா பிரச்சனை. சரி இளங்குமரன் அண்ணா தான் என்ன சொல்றாரு என்று பார்த்தா, வைத்தியர் வந்து படிக்கும்போது பொம்பளை பிள்ளைகள்ட்ட அடி வாங்கினேராம். அந்த பொம்பளை பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்காங்களா? ஐயா உங்க 2 பேருக்கும் தனிப்பட்ட ரீதியா ஏதாவது தாக்குதல் செய்யணுமா? நீங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ரூம் ஒன்று புக் பண்ணி 2 பேரும் என்னண்டாலும் அடிப்படிப்படுங்க. ஏதோ கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, மக்கள் சமுதாயத்தினுடைய பிரச்சனையை கதைக்கணும். நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? அங்க தெற்குல போய் பாருங்க, சிங்கள மொழி பேசக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்களோட கிராமத்தை, அவங்களோட மாவட்டத்தை, அவங்களோட தேசத்தை, அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற மில்லியன் கணக்கான பணத்தை, குடிக்கிறதுக்கான தண்ணி விஷயத்தை, எவ்வளவோ திட்டங்களை பாடுபட்டு உழைச்சு கொண்டிருக்கிறாங்க. நவீனமயமாக்கல் படக்கூடிய விஷயத்துக்கு வந்து அவங்களோட தேசத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ விஷயத்துக்காக உழைச்சு கொண்டிருக்காங்க. ஆனா நீங்க இங்க உங்களோட தனிப்பட்ட தாக்குதலை செஞ்சு அந்த குரங்கட கையில வந்து பூமாலை கிடைச்சா எப்படி இருக்குன்ற மாதிரிக்கு மக்கள் உங்களோட கையில அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. என்னையா செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? எவ்வளவு கவலையா இருக்கு. சகோதரம் படி பேசக்கூடிய இன்னொரு இனத்தவங்க இன்னொரு நாட்டுல இருந்து இதெல்லாம் பார்த்தா எவ்வளவு கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இதுதானா எங்களோட தமிழர்களுடைய ஒற்றுமை, கலாச்சாரம், பண்பாடு? படிச்ச நீங்களே, படிச்ச அரசியல்வாதிகள் நீங்க தான் சொல்றீங்க படிச்சவங்க படிச்சவங்க படிச்சவங்க. படிச்சவங்க செய்யறா பள்ளிக்கூடம் போகக்கூடிய மாணவ மாணவிகள், பெரியவங்க, அம்மா அப்பா, வயசு போனவங்க எவ்வளவு பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. பார்க்கும்போது எவ்வளவு மனவேதனைப்படுவாங்க. இன்னும் எங்கட சமுதாயம் ஒற்றுமை இல்லாம எங்களுக்குள்ளேயே குத்துப்பட்டு சாகுற அப்படின்னு ஜோசிப்பாங்களா? ஜோசிக்க மாட்டாங்களா? எங்கட மக்களோட பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை இருக்குது. முதலாவது நீங்க என்னதான் வாய் வலிக்க கத்தி கத்தி கதைச்சாலும் எந்த ஒரு பயனும் இல்ல. சொல் வீரனா இருக்கிறத விட செயல் வீரனா இருங்க. செயல் வீரனா எங்கட மக்களுக்காக பாடுபடுங்க, உழைங்க. எங்கட மக்கள் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சரி இவங்கதான் இப்படி இருக்காங்கடா. ஸ்ரீதரன் ஐயா அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநடப்பு செய்யுது. என்ன சொல்லணும்? அவர்
முடிஞ்ச அளவுக்கு சொன்னேன். ஆனாலும் என்ன சொல்லணும், அவர் கடைசி வரைக்கும் நின்று என்ன சொல்லணும், தம்பிமார்களே நீங்க இளம் அரசியல்வாதிகள் இது போல நடந்து கொள்ளக்கூடாது, ஊழல்கள் இருக்கலாம், எங்கள் மேலேயும் தவறு இருக்கலாம், எல்லாம் கதைப்போம், கதைச்சு நாங்க வந்து ஒரு முடிவுக்கு வருவோம். இது போல நீங்க தனிப்பட்ட கதைகளை கதைக்கிறதுல எந்த ஒரு பிரயோசனமும் இல்ல. அதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, அந்த குழாய் சண்டை சினிமால வந்து பாத்தீங்கன்னா காட்டுவாங்க, அந்த குழாய் சண்டை தண்ணி எடுக்கும்போது குழாய் சண்டை வந்து சண்டை பிடிப்பாங்க, அது மாதிரி இருக்குது ஐயா. பாக்குறவங்க வந்து கற்கள் போட்டு சிரிப்பாங்க. எத்தனை பள்ளிக்கூடம் போற ஸ்கூல் போற மாணவ மாணவிகள் எவ்வளவு பேர் பார்ப்பாங்கன்னு இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க கற்ற கல்விக்கு படிச்ச கல்விக்கு கொடுக்கிற மரியாதை இதுதானா? நீங்க தானே சொல்றீங்க படிச்சவங்க. இதுக்கு படிக்காத சாதாரண அரசியல்வாதிகள் போதும் போல இருக்கு. படிச்சவங்களோட கையில அதிகாரத்தை கொடுத்தோன்னு என்ன ஆட்டம் போடுறீங்க? இந்த இளங்குமரன் அண்ணாவா இருந்தாலும் சரி, வைத்தியர் அண்ணாவா இருந்தாலும் சரி, அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முதல் எவ்வளவு கதைச்சிங்க, மக்களுக்கு அதை செய்வோம், மக்களுக்கு இது செய்வோம், அன்பாகவும் பண்பாகவும் தேன் போல கதைச்சிங்கன்னு. ஆனா இன்றைக்கு நான் உங்க 2 பேர்கிட்டையும் கேட்கிறேன், நீங்க 2 பேரும் இப்ப மக்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? முதலாவது வைத்தியர் எடுத்துக்கொள்வோம். இந்த வைத்தியசாலைகள்ல நடக்கிற முறைகேடுகள் எல்லாம் வந்து நிறைய குற்றம் சாட்டுனீங்க. அதுக்கு தீர்வு கிடைச்சிருச்சா? சத்தியமூர்த்தி ஐயா இன்றைக்கும் வேலை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறேன். நிரூபிச்சிட்டீங்களா? அப்படி நிரூபிக்க இல்லையா? அதுல என்ன பின்புலம் இருக்குது, என்ன நடக்குது, அதை நீங்க கதைக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க வந்ததுக்கு பிற்பாடுதான் ஐயா, நீங்க வரும்போது நல்லாதான் வந்தீங்க, நாங்க எல்லாருமே நம்பினோம். ஆனா இன்றைக்கு நீங்க செய்யற வேலைகளை எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்குள்ளேயே எங்களோட மக்களையே வந்து போட்டு குத்தி கொலை செய்யறீங்க. அதிகாரம் இல்லைன்னா நீங்க இது போல நடந்து கொள்ளுவீங்களா? அந்த அதிகாரத்தை நீங்க எல்லாருமே துஷ்பிரயோகம் பண்றீங்க. இதுதான் உண்மை. மக்களுக்காக எங்களோட சமுதாயத்துக்காக வந்து ஏதாவது ஒரு மாற்றத்துக்காக உழைக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரி, சந்திரசேகரன் ஐயா அமைச்சர், அவரையும் பார்த்தா நீங்க என்ன செய்யணும்? உங்களால இதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வர முடியலண்டா அந்த இடத்துல இருக்கிறதுல எந்த ஒரு பயனும் இல்லைன்னு. சந்திரசேகரன் ஐயா வந்து அரசாங்கத்துல இருக்கலாம், இளங்குமரன் அண்ணா வந்து அரசாங்கத்துல இருக்கலாம், அரசாங்கத்தினுடைய கட்சியில இருக்கலாம், அதே மாதிரி வைத்தியர் வந்து சுயேட்சையா இருக்கலாம், ஸ்ரீதரன் ஐயா பாத்தீங்கன்னா வந்து அவர் தமிழரசு கட்சியில இருக்கலாம். ஆனா நீங்க எல்லாருமே தமிழர்கள். முதலாவது அதை புரிஞ்சு கொள்ளுங்க. எங்கட சமுதாயத்துக்காக இளங்குமரன் அண்ணா என்ன செய்யறேன், அரசாங்கத்தோட நைஸா எவ்வளவு விஷயத்தை எடுக்க முடியுமோ எடுத்து எங்கட சமுதாயத்தை வளர்க்கிற வேலைப்பாடுகளை செய்யணும். வைத்தியர் சுயேட்சையா இருந்தாலும் இன்றைக்கு புலம்பெயர் உறவுகள் 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பவர். அப்ப என்ன செய்யணும்? நீங்க வந்து எவ்வளவு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கலாம், எவ்வளவு வேலை திட்டங்களை செய்யலாம். நீங்க எல்லாருமே முதலாவது எங்கட மக்களோட பிரச்சனையை கைக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. அரசியல் ரீதியான தீர்வு இல்ல, காணி பிரச்சனை இருக்குது, காணிய ராணுவம் பிடிச்சு வச்சிருக்காங்க, கையிட்டி விகாரை சட்டத்துக்கு எதிராக வந்து கட்டுப்படுது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. எங்கட காணாமல் ஆக்கப்பட்டவங்களுக்கு பதில் இல்ல, இனப்படுகொலை, எங்கட அம்மாமார்கள் எல்லாம் பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா காணாமல் ஆக்கினாங்க. வருஷ கணக்கா, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, எக்கச்சக்கமான வருஷம். 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடுல இருந்து கவன ஈர்ப்பு போராட்டம் சாப்பிடாம போராடி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களோட கண்ணுக்கு தெரிய இல்லையா? எங்கட மக்கள் பாத்தீங்கன்னா தொழில் வாய்ப்பு இல்லாம, வாழ்வாதாரம் இல்லாம எவ்வளவு துன்பத்துல இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் கதைக்காம நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? அங்க தெற்குல போய் பாருங்க ஐயா. அப்ப நீங்க பாராளுமன்றத்துக்கு போனா என்ன கட்சியில கதைப்பீங்க? அரசாங்கமே உங்களை கேவலமா தான் பாக்கும். ஏனெண்டா எங்கட சமுதாயத்துக்கே உங்களால வந்து ஒன்றும் செய்யலண்டா நீங்க போய் எப்படி அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்க முடியும்? முதலாவது வைத்தியர், நீங்க உங்களோட குறைகளை உங்களை முதலாவது திருத்திக் கொள்ளுங்க, உங்களை முதலாவது வந்து சாந்தப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கட மக்களோட பிரச்சனையை முதலாவது கைங்க. அடுத்தவன் என்ன செய்யறான், அடுத்தவன் தனிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வேணாம். இளங்குமரன் அண்ணா, நீங்க அரசாங்கத்துல இருக்கிறீங்களா? முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கத்தோட ஃபைட் பண்ணி எங்கட மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஸ்ரீதரன் ஐயா, முதலாவது தமிழரசு கட்சி அப்படின்றது ஒரு பிராண்ட் இருந்துச்சு, தமிழர்களுடைய ஒரு அடையாளம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாம அப்படியே வெடிச்சு சிதறி இருக்கு. அப்ப அதுல கவனத்தை செலுத்துங்க, ஒற்றுமையாக இருங்க. தமிழர்கள் அப்படின்ற ஒரு குடையின் கீழ் வாங்க. இது போல அடிப்படி 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 பட்டா பாக்குறவன் எல்லாம் சிரிப்பான், தெக்கல் போட்டு சிரிப்பான். எங்கட பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இதெல்லாம் பார்த்தா இதான் அரசியல். ஃபைட் பண்ணுங்க, வாக்குவாதப்படுங்க. ஆனா அதுல ஒரு நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும். அவருக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டா இருக்கு, அவர் விபத்துக்குள்ள ஆனதுக்கு பிற்பாடு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு, வைத்தியர் வந்து படிக்கும்போது பொம்பளை பிள்ளைகள்கிட்ட வந்து அடி வாங்கினார். இதெல்லாம் தேவையா? இதுவா இப்ப சமுதாயத்துக்கு தேவை? இத கதைச்சா வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? படிச்ச பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்குமா? இல்லாட்டி அரசியல் ரீதியான தீர்வு கிடைக்குமா? கையிட்டு விகாரி பிரச்சனை வந்து அதுக்கு தீர்வு கிடைக்குமா? இதை கதைச்சா அப்செட்டா இருக்கு, பொம்பளைகள் அடி வாங்கினீங்கன்றதெல்லாம் கதைச்சா சரியா வருமா? கொஞ்சம் யோசிங்க ஐயா. மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து நேத்து முளைச்ச காளான் அரசியலுக்கு மிகப்பெரிய அரசியல்வாதி மஹிந்த ராஜபக்ச அவங்கள இருக்கிற இடம் தெரிய மாட்டேங்குது. டக்ளஸ் தேவானந்தா அவங்களை யோசிச்சு பாருங்க, கருணாவை யோசிச்சு பாருங்க. இப்படி அடுக்கி கொண்டே போகலாம்.
எங்க போவீங்கன்றே தெரியாது, காணாம போயிருவீங்க. அதனால அதிகாரம் உங்களோட கைக்கு வந்தோடனே கொம்பு முளைக்க கூடாது. சரியான முறையில உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுக்காக வந்து கதைங்க, மக்களுக்காக போராடுங்க. எல்லாருமே வந்து மக்களுக்காக போராடும் போது எங்களோட தேசத்தை, எங்களோட தாயகத்தை கட்டி எழுப்பலாம்னு தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. பாக்குற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க கதைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி இதுல என்ன நல்லது இருக்கு? சொல் வீரனா இருக்காதீங்க, செயல் வீரனா இருங்க. என்னதான் நீங்க எல்லாரும் பாராளுமன்றத்துல கத்துன்னு கதைச்சாலும் செயல்களாக எதுவுமே செய்யலண்டா நீங்களும் இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகளை விட மோசமான அரசியல்வாதிகள் தான். ஓகே மக்களே, நன்றி. இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி.